வணக்கம் நண்பர்களே. அதிரடியாக நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். மிகவும் பரபரப்பான இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருப்பது மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதிரடியாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கட்சிக்கு பேர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சு ஒரு அதிரடியை காட்டினார். அதில் ஒரு இக்கு வரணும் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்டு இருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் விஜய் அவர்கள் அதை பரிசீலனை செய்து கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உடனடியாக அந்த வெற்றி கழகம் அப்படிங்கிற இடத்துல இந்த வெற்றி பக்கத்தில் ஒரு இக்கு ஒன்று போடணும், அதற்கு பரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக உத்தரவிட்டு அந்த கட்சிக்கு பேர் இக்கு உடனடியாக சேர்த்து அதை முறைப்படி அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதாவது எக்ஸ் தளத்திலும் அதனுடைய கட்சியினுடைய பெயரில் எக்ஸ் தளத்திலும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து நாளை பார்த்திங்கனாக்கா கட்சியினுடைய உறுப்பினர்கள் சேர்க்கை விஷயத்தை குறித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை குறித்தும் கட்சியுடைய உட்கட்டமைப்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை கலந்து பேசணும், அதனுடைய ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பனையூரில் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் இந்த ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. நாளைக்கு இந்த நிகழ்ச்சி அங்கே நடைபெற இருக்கிறது. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் புசியானதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். கட்சி நிர்வாகிகளெல்லாம் வர சொல்லுங்கள், அதில் முக்கியமான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வரவழைத்து உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி விரிவாக்கம் செய்யணும், மக்கள் மத்தியில் எப்படி நம்முடைய ரசிகர்களை உறுப்பினர்களாக எப்படி இணைப்பது, விருப்பத்தோடு இணைவர்களை எப்படி அணுகுவது, வெவ்வேறு கட்சியில் விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் மற்ற கட்சியிலும் அவர்கள் உறுப்பினராக இருப்பார்கள், அவர்கள்லாம் எப்படி கட்சிக்குள்ளே வருவாங்க, இது குறித்து பல்வேறு ஆய்வுகளுக்காகவும் பல்வேறு யோசனைகளுக்காகவும் நாளை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. விஜய் அவர்கள் ஏற்கனவே அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தளபதி விஜய் அப்படின்னு. அவர் தளபதி விஜய் மட்டுமல்ல, தன்னம்பிக்கை தளபதி விஜய்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னம்பிக்கையோடு இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. இதை அப்படியே பின்பற்றி நாட்டு மக்கள், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய நாட்டினுடைய தலைவர்கள் இந்த நாட்டை தமிழ்நாடை எப்படி முதலமைச்சர்களாக அண்ணா காலத்திலிருந்து காமராஜர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து எப்படி இந்த நாட்டுக்காக உழைத்து நாட்டு மக்களுக்காக ஒரு நல்லாட்சியை கொடுத்தார்களோ அதே போன்று விஜய் அவர்களும் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை சரியான முறையில் விஜய் அவர்கள் அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி அவர் அரசியலில் இன்று வந்திருக்கிறார். நாளை 2026 வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் தனியாக நின்று அவருக்கு ஒரு சோதனை ஓட்டம் தான் இந்த அரசியலுங்கிறது. இந்த சோதனை ஓட்டத்தில் என்னென்ன இடர்பாடுகள், என்னென்ன பிரச்சனைகள், எத்தனை துன்புறுத்தல்கள் வருது, எத்தனை மிரட்டல்கள் வருது, அது போன்ற பல்வேறு விஷயங்கள் விஜய்க்கு நடக்கத்தான் இருக்கும். அதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தமிழக வெற்றி கழகம் களம் காண இருக்கிறது. அதில் முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் களம் இறங்குவார். ஏன்னா அந்த சோதனையில் நிச்சயமாக அவர் ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் உருவாக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருவரும் கட்சிகள் தமிழகத்தில் மிகவும் காலூன்றி அரசியலில் பழுத்த பழங்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரசியலில் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அதுபோல் ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதே மிகவும் அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு முதல்ல நம்ம எல்லாரும் பாராட்டி ஆக வேண்டும். அதே நேரத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024 இந்த வருகிற மே இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் போட்டி இல்லைன்னு தெளிவாக சொன்ன பிறகும்
அவர் வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசுவாரா, நமக்கு ஏதாவது ஆதரவாக பேசுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள், பொதுமக்கள், மற்ற கட்சியினுடைய ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாரு, அவரெல்லாம் எங்கெங்கே நீடித்திருக்க போகிறார், இன்றைக்கி பீக்கில் நடிகராக இருக்கிறாரு, இன்றைக்கி இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு, இதெல்லாம் விட்டுட்டு வந்து கட்சி தொடங்கியிருக்கிறது, இது சாத்தியமா இது? அவருக்கு இந்த ஐடியா யார் அவருக்கு கொடுத்ததுன்னு பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் அதற்கெல்லாம் சலித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியலில் வந்திருக்கிறார். ஏற்கனவே சர்க்கார் படத்தில் பேசியிருக்கிற பல வசனங்கள் இருக்கும். ஊழல் நடக்குது, இதெல்லாம் வந்து தட்டி கேட்குற மாதிரியான வசனங்கள் எல்லாம் சர்க்கார் படத்தில் இருக்கும். அதுபோல உண்மையாகவே அவர் வந்து உண்மையான அரசியல்வாதியாக, நேர்மையான அரசியல்வாதியாக, ஒரு தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த எண்ணத்தை ஈடு செய்கிற வகையில் விஜய் அவர்கள் நடந்து கொள்வாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் ரசிகர் மத்தியிலும் இருக்கிறது. மற்ற அரசியல் ஆர்வலர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அவர் முழுமையான ஈடுபாட்டுடன் சினிமா வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விடுபட்டு முழுநேர பணியாக முழுநேர அரசியல் பணியை தொடங்கணும், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய வேட்கையோடு அவர் வராரு. அவருக்கு முதலில் எல்லோரும் வரவேற்பும், ஏன்னா முதலில் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு அவர் பெற்றிருக்கிறார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கட்சி உட்கட்டமைப்புகளை சரியாக பலப்படுத்தி, ஏன்னா 2 ஆண்டுகள் இருக்கிறது, 2024, 25 2 ஆண்டுகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அவருக்கு சரியான காலகட்டம் அமையும். அந்த நேரத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல், ஏன்னா அதிமுக, திமுக, பாஜகன்னு இப்படின்னு பல்வேறு கட்சிகள் இருக்குது. இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து சீமானோட டைஅப் ஆயிடுவாரா, இல்லை தேமுதிகவோட டைஅப் ஆகுவாரா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அவர் சரியான ஒரு நேர்கொண்ட பார்வையில் அவர் சென்றால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கு இந்த 2026 தேர்தலில் அவருடைய மெஜாரிட்டியை, அவருடைய திறமையை, அவருக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை, அவருக்கு இருக்கக்கூடிய பப்ளிசிட்டி வேல்யூவை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் 2026. அந்த தேர்தலில் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு சந்தேகம்தான். ஆனால் அப்படி நடந்துவிட்டால் அது மிகப்பெரிய வரலாறாக மாறிவிடாதா? வரலாறு படைப்பது எல்லாராலையும் முடியும், ஆனால் அதற்கு காலமும் பதில் சொல்ல வேண்டும். அது போன்ற நேரத்தை விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அவருக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலம், ரசிகர்கள் பலம், இளைஞர்கள், அதாவது படித்து முடித்துட்டு ஒரு 18 வயது ஓட்டளிக்கக்கூடிய உரிமை பெறக்கூடிய வயதில் வருகிறவர்கள் எல்லோரும் விஜயை விரும்புவார்கள். விஜயினுடைய நடிப்பை விரும்புவார்கள். ஆனால் விஜயினுடைய அரசியலை விரும்புவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல்வேறு தரப்பிலையும் வைக்கப்படுகிறது. அந்த ஒரு சூழலை எல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? அதிமுக, திமுகன்னு இருவரும் கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சியோடு ஏற்கனவே பல கட்சிகள் வராங்க. முதல்ல வந்து பெரிய கம்பீரமாக பேசுகிறாங்க, நான் தனித்து நிற்பேன், இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஏதோ ஒரு கட்சியோட ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ ஒரு 4 சீட்டுக்கோ 5 சீட்டுக்கோ அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுபோல தாங்க விஜயும் இருப்பார். எல்லாம் இவர் வர்றவங்கெல்லாம் அப்படி தாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் பல்வேறு தரப்பிலிருந்தும் வைக்கிறாங்க. விஜய் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பார்ப்பார். ஏன்னா அவர் ஒரு மிடில் ஏஜுக்குள்ளே இருக்கிறவர், அதாவது 50 பிலோ, அதாவது நடுத்தர வயதுன்னு சொல்லுவாங்க, 50 அப்படிங்கிற நடுத்தர வயதுக்குள்ளே இருக்க ஒரு நல்ல அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர். இனி வர காலங்களில் அவர் முதிர்ச்சி பெற்று அரசியலில் எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிற நுணுக்கத்தோடு வரக்கூடிய ஒரு வயது பக்குவத்தில் இருக்கிறவர். கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஆனால் இருவரும் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்காமல் தனியாக நிற்கணுன்றது தான் முதல் கட்ட வேலையை 2024 பண்ணுவாங்க. ஆனால் அதன் பிறகு அரசியலுடைய நிலைப்பாடு மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மற்ற எந்த கட்சியோடும் தலை சாயாமல் இவர் தலை நிமிர்ந்து நடைபோடுவாரா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.